சொல்லுகிறார்? தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, ஆண்டவர் என்னென்ன காரியத்தில் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் என்ன காரியத்தில் தாகமாக? சங்கீதம் 42 அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 42:2. அந்த வார்த்தையில் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே எப்படி இருக்குது? தாகமாக இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். முதலாவது, ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? நான் தேவன் மீது தாகமாக இருக்கிறேன், நான் தேவன் மீது அதிக தாகம் உள்ளவனாக இருக்கிறேன். காரணம் என்ன? அவர் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் பிதா 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 என்றே எல்லா இடத்திலும் அவர் கூறியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவான், என் பிதாவுக்கு சித்தமானபடி நான் செய்கிறேன், என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன், என் பிதா எப்படி பேச சொல்லுகிறாரோ அதை நான் பேசுகிறேன், என் பிதா எப்படி விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் பிதாவின் மீது அதிக தாகமுடையவராக இருந்தார். ஆகவே தான் தாவீது இந்த இடத்துல எழுதி வைத்து போலிருக்கிறார். என்னன்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறாரு? என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. என் ஆத்துமா யார் மீது தாகமாக இருக்கிறது? ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம் இயேசுவையே எல்லா நாளும் நோக்கி பார்க்க முடிகிறதா? நம்முடைய ஆத்துமா இயேசுவின் மீது நோக்கமாக இருக்கிறதா? நம்முடைய ஆவி ஆத்துமா இயேசுவின் மீது அதிக தாகம் உள்ளதா இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம் யார் மீது அதிக தாகம் உடையவர்களாக இருக்கிறோம்? நம்ம இயேசுவின் மீது அதிக தாகம் வைத்திருக்கிறோமா? இயேசுவை அதிகமாய் கிரகித்துக் கொள்ளுகிறோமா? இயேசுவை அதிக தாகமாய் நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. அப்போ நம்ம தாகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் அந்த வார்த்தை சொல்லுது, நான் உண்மையில தாகமாய் இருக்கிற ஆண்டவரே, நான் உங்க மேல தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். சரி, இரண்டாவது ஆண்டவர் எப்படி தாகமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 7 அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 7:2. யாராவது ஒரு வாசிக்கலாமா? அந்த வார்த்தை சொல்லுது, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாதபடியால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவித்தருளும் என்று சொல்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் எதின் மேல் தாகமாக இருக்கிறார்? ஆத்துமாவின் மேல் தாகமாக இருக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகர் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாங்கன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆத்துமா எல்லாவற்றுக்கும் மேலாக விலையேற பெற்றது என்று சொல்லலாம். ஒரு பிசாசானவனுக்கு தேவை எது தெரியுங்களா? ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு தேவை என்று சொல்லி பிசாசானவன் சொன்னால் அது எதை சொல்லுவான்னு சொன்னால் ஆத்துமாவைத்தான் அவன் சொல்லுவான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு, ஆனால் ஆத்துமாவுக்கு விலையே கிடையாது. அந்த ஆத்துமா இவ்வளவுதான் என்று சொல்லி யாராலும் விலை பேச முடியாது. காரணம், இந்த ஆத்துமா பரலோகத்துக்கும் போக முடியும், நரகத்துக்கும் போக முடியும். ஒரு மனிதனு பரலோகத்துக்குள்ளேயும் கொண்டு போகிறது இந்த ஆத்துமா தான், நரகத்துக்குள்ளே கொண்டு போகிறது இந்த ஆத்துமா தான். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆத்துமாவை நீர் பாதாளத்துக்கு போக விடாதேயும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆத்தும தாகம் காணப்பட வேண்டும். நம்மளுக்குள்ள ஆத்தும தாகம் வந்துச்சுன்னு சொன்னாலே ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பித்து விடும். ஒரு மனிதனுக்குள்ள எப்போ ஆத்தும தாகம் வருகிறதோ அப்பொழுதே அவன் ஜெபிக்க
ஆரம்பித்து விடுவான். ஒரு மனிதனுக்குள்ள எப்பொழுது ஆண்டவன் மீது அதிக தாகம் வருகிறதோ அப்பொழுதே ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்பி அழுது செபிக்க ஆரம்பித்து விடுவான். ஆகவே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படியாய் சொன்னார், திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரே ஒரு மனிதனை தேடினேன். ஏன் அந்த ஒரு மனிதன் திறப்புல நிற்க வேண்டும்? ஏன் அந்த ஒரு மனிதன் கதறி செபிக்க வேண்டும்? ஏன் அந்த ஒரு மனிதன் புலம்பி செபிக்க வேண்டும்? எரேமியா சொல்லும்போது சொன்னார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றமானால் நலமாயிருக்குன்னு சொன்னார். ஏன் நான் தலையை தண்ணீராகவும் கண்கள் நீரூற்றமாய் அழுது புலம்பி செபிக்க வேண்டும்னு சொன்னார், ஆத்துமாக்களுக்காக. அந்த ஆத்துமா விலையேற பெற்ற ஆத்துமா, அந்த ஆத்துமா நரகத்துக்கு சென்று விடக்கூடாது, அது பரலோகத்துக்கு சென்ற வேண்டும். அந்த ஆத்துமா பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி போக வேண்டும். ஒரு மனிதன் மரிக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். ஆகவே தான் அவர் சிலுவையில் அறையப்படும் போது சொன்னார், தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆத்தும தாகம் காணப்படுகிறதா என்று யோசித்து பாருங்க. முதலாவது நான் சொன்னேன், அவர் தேவன் மேல் தாகமாக இருந்தார். இரண்டாவது ஆத்துமாக்களின் மேல் தாகமாக இருந்தார். மூன்றாவது எதில் தாகமாக இருந்த? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6. ம் 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 அந்த வார்த்தை சொல்லுது, தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவது ஆண்டவர் எதில் தாகமாய் இருக்கிறார்? ஜீவ தண்ணீரின் மேல் தாகமாக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது பார்க்கிறோம், அந்தகாரப்பட்டது. 4வது வார்த்தை படிக்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருப்பார். அதே சமயம் 4வது வார்த்தை 5வது வார்த்தை வரும்போது அவர் சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பூமி எல்லாம் அந்தகாரப்பட்டாச்சு, நான் சிலுவையில் இன்னும் தொங்கிக் கொண்டு இருக்கிறேன், என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது, நானே ஜீவ தண்ணீர், என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீராக இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீராகிய நானே சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த மனிதன் தாகத்தோடு போய், ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, நான் தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், என்னை ஒரு விசையாய் நோக்கி பாரும் ஆண்டவரே என்று சொல்லி எந்த மனிதன் ஜெபித்தாலும் சரி, ஆண்டவர் உடனே அந்த மனிதனை நோக்கி பார்க்கிறார், உடனே அந்த மனிதனை கர்த்தர் அபிஷேகிக்கிறார், உடனே அவனை வல்லமையினாலும் வரங்களினாலும் அலங்கரிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் அவர் சிலுவையில் தொங்கும் போது சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது அதிக தாகமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது அவர் தேவன் மீது தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது ஆத்துமாக்களின் மீது அதிக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவது ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய நான் தாகமாக இருக்கிறேன், நிரப்புவதற்காக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். சரி, அடுத்ததாக வார்த்தை என்ன வார்த்தை? முடிந்தது என்கிற வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19:30. அந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லா பூமி எல்லாம் பார்க்குறாரு, இது நாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு, எப்படி நானும் இயேசுவும் வாழ்ந்தோம், நானும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருந்தோம், நானும் பிதாவும் எப்படி இணைந்திருந்தோம், எல்லாவற்றையும் பார்க்குறாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அவர் சொல்கிறாரு,
முடிந்தது என்று சொல்லுகிறார். என்ன முடிஞ்சுன்னு சொல்லுகிறார்? ஆண்டவர் என்னை அனுப்பின நோக்கம் முடிந்தது என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே தவிர வேறு ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வேத வார்த்தை எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது ஏன் முடிந்தது என்று சொன்னால், பிதா என்னை அனுப்பின சித்தம் முடிந்தது. ஆண்டவர் என்னை அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் என்னை பூமியில் அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் வெற்றிகரமாய் செய்துவிட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் வெற்றிகரமாய் நான் செய்துவிட்டேன். ஆண்டவர் என் மீது வைத்திருந்த திட்டத்தை நான் வெற்றிகரமாய் செய்து முடித்து விட்டேன் என்பதனால தான் ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கம் இடுகிறதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்று நாம் பிரவேசிப்போமானால் நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் நான் சாதித்து விட்ட ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சித்தத்தை நான் செய்து விட்ட ஆண்டவரே, என் மீது நீர் வைத்திருந்த அழைப்பை நான் செய்து விட்ட ஆண்டவரே, என் மீது நீர் வைத்திருந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்ல முடியுமா? அப்போ ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அப்போ ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்ததனால இந்த இடத்துல சொல்றாரு எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு தேவ மனிதர் இருந்தார். அந்த தேவ மனிதன் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசின தேவ மனிதனோடு, அந்த மனிதனோடு ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும், இப்படி இந்த ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும், இந்த காரியங்களை நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ மனிதனோடு ஆண்டவர் பேசினார். உடனே அந்த தேவ மனிதன் சொன்னார், ஏன் ஆண்டவரே நான் இப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? நான் ஏன் இந்த பாடுகளுக்குள் பிரவேசிக்க வேண்டும்? ஏன் இந்த உபத்திரவத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும்? ஏன் இந்த நிந்தைக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரே இப்படி என்னை வழி நடத்துகிறீர் என்று சொல்லி அந்த மனிதன் குறைந்தது ஒரு 5-6 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்துட்டு, மகனே என் கூட வான்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனார். பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் ஆண்டவர் காண்பித்தார். அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், இந்த இடத்துல பூமியில் இந்தந்த காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது, பூமியில் இந்தந்த காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது, பூமியில் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது, இந்த ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது, இந்த காரியமாக யார் பூமிக்கு செல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்டார். அப்படி கேட்கும் பொழுது மொத்த பரலோகமும் ஸ்தம்பித்து நிற்கிறது. அப்படி நிற்கும் பொழுது அங்கு இருக்கிற கூடி வந்திருந்த எல்லாரும் தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்கள். அப்படி உயர்த்தும் பொழுது ஒரே ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நீ என் காரியமாய் போவாயா? நீ என் சித்தத்தை செய்ய போவாயா? இந்த காரியத்தை செய்ய நீ போவாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உடனே அந்த மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்து விட்டு வருகிறேன் ஆண்டவரே, என்ன பிரச்சனை என்ன பாடுகள் வந்தாலும் சரி உம்முடைய சித்தத்தை நான் செய்யாமல் வரப்போவதில்லை என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறார். சொன்ன உடனே ஆண்டவர் சரி நீ போ என்று சொல்லி அனுப்புகிறார். அனுப்பின உடனே இவர் அந்த பார்க்கிற அந்த தரிசனத்தில் யார் அந்த மனிதன் என்று சொல்லி அவர் ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி திடீரென்று பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது அந்த கையை தூக்கின மனுஷன் யாருன்னு இந்த பாஸ்டர் தான் கையை தூக்கி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்? பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பிதாவோடு இணைந்து சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆகவே தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, பிதா என்னை கொண்டு என்ன செய்த நினைத்தாரோ, பிதாவானவர் என்னை கொண்டு என்ன காரியம் செய்ய நினைத்தாரோ அந்த சித்தத்தை நான் வெற்றிகரமாய் செய்து விட்டேன். அந்த சித்தத்தை நான் வெற்றிகரமாய் நான் செய்து விட்டேன். ஆகவே எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். இரண்டாவது எது முடிந்தது என்று சொல்லுகிறார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் யாராவது ஒரு வாசிக்கலாமா? எபேசியர் 6:11. அந்த வார்த்தையில் பார்க்குற ரெண்டாவது ஆண்டவர் எது முடிந்தது என்று சொல்லுகிறார்?
பிசாசின் வல்லமைகள் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அநேக இடங்களில் பிசாசு கிரியை செய்யத்தான் செய்கிறார். பிசாசு அநேக ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கும் அநேக இடங்களில் போராட்டங்களை பிசாசு செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் சிலுவைக்கு முன்பதாக வரும் பொழுது, இயேசு சிலுவைக்கு முன்பதாய் வரும்போது பிசாசின் தலை சிலுவையில் நசிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல பிசாசின் தலையை ஆண்டவர் ஜெயித்து முடித்தார். பிசாசானவன் சொல்லி இருக்கலாம், எப்படி நீ வாழ்ந்து காட்ட, ஏன் இப்படி அற்புதம் செய்கிற, இப்படி அற்புதம் செய்வதனால் உனக்கு என்ன பயன் என்று சொல்லி இயேசுவே கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பிசாசின் தலையை ஜெயித்து ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்தார். ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாடுகள் வரும், உங்களுக்கு உபத்திரவம் வரும், அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். மற்ற நேரமெல்லாம் மனிதங்க எழும்ப மாட்டாங்க. எப்ப மனிதர்களை பிசாசு எழுப்புவான்னு தெரியுங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது பிசாசானவன் மனிதர்களை எழுப்புவான், ஆட்களை எழுப்புவான். அநேக நேரங்களில் பிசாசானவன் டைரக்டா வந்து உங்களை தாக்க ஆரம்பிப்பான். அநேக சூழ்நிலைகளில் பிசாசானவன் உங்களோடு போராட ஆரம்பிப்பான். ஆனாலும் அவனுடைய வல்லமை முடிந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த போராட்டமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாடுகளுக்குள்ள நீங்க கடந்து போனாலும், எவ்வளவு பெரிய நிந்தனைக்குள்ள நீங்க கடந்து போனாலும், ஒரே ஒரு காரியத்தை நினைத்து கொள்ளுங்க, எனக்காக வெற்றி சிறந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் என்னை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் என்னை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இயேசு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன உபத்திரவத்துக்குள் பாடுகளுக்குள் போனாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். காரணம், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். எனக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் சகித்தார். எனக்காக எல்லாவற்றையும் எனக்காக அவர் சிலுவையில் செய்து முடித்தார். ஆகவே தான் இயேசு அவர் வெற்றி சிறந்தவராய் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட கர்த்தர் கூட இருந்து